வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு பிஃபார்மசி செல்லக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அடுத்த அகாடமிக் இயரில் எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்க இப்போ தான் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகலை. டிசம்பர் மந்தில் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கிறாங்க. ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகலை. எப்போ அவங்களுக்கு அப்கமிங் செஷனில் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்குரிய விளக்கம், அதாவது ட்ரைனிங் இப்போ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. இப்போ ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு +2 முடித்து டிஃபார்ம் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. லேட்ரல் என்ட்ரி கவுன்சிலிங்லாம் ப்ரீவியஸ் செஷனில் 2023-2024 அகாடமிக் இயரில் ஆல்ரெடி முடிஞ்சுது. இனிமேல் வரக்கூடிய 2024-2025 அகாடமிக் இயருக்கு நாம் ஒரு ஜூலைக்கு மேலேயே எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜூலையில் யூஜி பேராமெடிக்கல் அதிலலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி பிஜி கோர்சஸ், டிப்ளமா கோர்சஸ்க்கு எல்லாமே அதுக்கு அடுத்த மந்த்து மேபி ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் ஓப்பன் ஆகலாம். ஸோ டியர் ஃப்ரெண்ட், நீங்கள் கேட்டிருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, எப்போ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் ஒரு 8 மந்த்துக்கு மேலே டைம் எடுக்கும். உங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 மந்த் டைம் எடுக்கலாம். இல்லை நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் இல்லை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 500 ஹவர்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறது பெர் டேக்கு நீங்கள் 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் ட்ரைனிங் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 4 மந்த் இல்லை மேக்ஸிமம் 6 மந்த் வரைக்கும் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஏப்ரல், மே அந்த மாதிரி டைம்லையோ இல்லை மார்ச்சுக்கு மேலேயோ ட்ரைனிங் முடியும் போது நீங்கள் 2-3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியில் பார்ட் டைமாகவோ இல்லை ஃபுல் டைமாகவோ டிப்ளமா இன் ஃபார்மசி கவுன்சிலிங் வரும்போது செப்டம்பர் அந்த மாதிரி டைமில், அக்டோபர் அப்படி டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அதன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.